பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 104 சங்கீதம் 21 வசனம். சங்கீதம் 104 21. பாலசிங்கங்கள் இரைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், பாலசிங்கங்கள் இரைக்காக கர்ச்சித்து தேவனாலே தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று வாசிக்கிறோம். பொதுவாக அந்த சிங்கங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக கர்ச்சிக்கிறது. தேவன் தங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் வரைக்கும் அவைகள் காத்திருக்கிறது. 27 வசனம் வாசிக்கும் போது இது சொல்லப்படுகிறது, ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உங்களுடைய வேலைக்காக காத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஏற்ற வேளையில ஆகாரம் தருவீர், உங்களுடைய வேலைக்காய் காத்திருக்கிறது. அந்த காட்டு விலங்குகள் அல்லது அந்த 26 வசனம் வாசிக்கும் போது துமிங்கலம் இவைகளெல்லாம் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று ஆண்டுடைய வேலைக்காக காத்திருக்கிறது, கர்ச்சிக்கிறது, தங்களுடைய தேவையை ஆண்டோடத்தில் சொல்லுகிறது. ஏற்ற வேளையில அவைகள் கிடைக்கும் என்று ஆண்டுடைய வேலைக்காக காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களுக்காக நாம் ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஜெபித்து உடனே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறோம். அந்த காரியங்கள் உடனே வந்துவிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நாம் ஒரு உணவு விடுதிக்கு போவோமானா, உணவு விடுதியில சில ஆகாரங்களை நம்ம அங்கே ஆர்டர் பண்றோம். மசாலா தோசை ஆர்டர் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு எக் தோசை ஆர்டர் பண்ணுறோம், ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணுகிறோம். ஏதோ ஒன்றை ஆர்டர் பண்ணுகிறோம். ஆர்டர் பண்ண பிற்பாடு தான் அது நமக்காகவே அங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஒரு மசாலா தோசையானா அங்கே பெரிய உணவு விடுதிகளில் அதுக்கப்புறமா தான் அவர்கள் தோசை போட்டு அதில் மசாலா போட்டு நமக்காக ஸ்பெஷலாக அதை ஆயத்தம் பண்ணுவார்கள். அது நம்முடைய டேபிள்ல வந்து சேருகிற வரைக்கும் நாம காத்திருக்கிறோம். அது வருகிற வரைக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணது வரும் என்கிறதான நம்பிக்கையோட கூட அது வரும் வரைக்கும் 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கூட காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அநேகர் அதுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பார்களான்னா அது சீனியாரிட்டி படி வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு உணவு விடுதியில போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அது வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டோட சமூகத்துல சில காரியங்களுக்காக நான் ஜெபித்து விட்டு உடனே பதிலை எதிர்பார்க்கிறது தவறு. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நான் சங்கீதம் 65:2 வாசிக்கும் போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்டு உடனே நமக்கு பதிலை அவர் தர வேண்டும் என்று அநேக நேரங்கள் எதிர்பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நாம் ஜெபம் பண்ணி முடிந்த உடனே பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது தவறு. நம்ம அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது மிக அவசியம். நமக்காகவே அந்த காரியத்தை அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோட கூட நம்ம காத்திருக்க வேண்டும். சில நேரங்கள்ல காலதாமதமாக அது வருமானா அதுல பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்க இந்த சங்கீதம் 104:27 வாசிக்கும் போது, ஏற்ற வேளையில குறிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு தருவார். ஏற்ற வேளையில ஆகாரம் தருவீர், அவைகள் எல்லாம் உம்முடைய வேலைக்காக உமக்காக நீர் கொடுக்கிறதுக்காக காத்திருக்கிறது வாசிக்கிறோம். அந்த காட்டு விலங்குகள், நீர்வாழ் விலங்குகள், ஜந்துகள் அவைகள் ஆண்டோட வேலைக்காய் காத்திருக்குமானும் நாம காத்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். 123 சங்கீதம் 2 வசனம் வாசிக்கும் போது, வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கிருவ போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கிருவ போல, எங்கள் தேவனாய கர்த்தர் எங்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ அவர் நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், அவர் நமக்கு அந்த குறிப்பிட்ட காரியம் தரும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டியது மிக தேவை, மிக தேவை. அப்படி ஆண்டவரே நோக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பாக செய்கிறார், அழகா செய்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம்
ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி தருகிறது நாம் எதிர்பார்க்கிறதை பார்க்கணும், அது சிறப்பாகவே காணப்படும். நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அது சிறப்பாகவே காணப்படும். ஆண்டுடைய வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருப்போமானா? காணா ஒரு கல்யாண வீட்டுல இயேசுடைய தாய் வந்து அவளுக்கு திராட்சரசு இல்லை என்று சொன்னார்கள். ஆனா இயேசு சொல்றது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டுடைய வேலை வந்த போது அங்கே புதிய திராட்சரசம் வந்தது. எங்கிருந்து வந்தது என்று பந்தி விசாரிக்கிற அந்த மனிதர்களுக்கு தெரிந்ததை தவிர வேற யாருக்கும் தெரியவில்லை. ஆனா அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், முந்தின ரசத்தை பார்க்கலும் இது சுவை உள்ளதாய் காணப்பட்டது. எந்த மனிதனும் முதலாவது சுவை மிகுந்ததை கொடுத்து பிந்தி சுவை குறைந்ததை கொடுப்பார்கள் என்று. ஆனா இங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணதான அந்த திராட்சை ரசம் முந்தி கொடுத்ததான முந்தி பரிமாறப்பட்டதான அந்த திராட்சை ரசத்தை பார்க்கலும் சுவை மிகுந்ததாய் காணப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய வேலை வந்த போது, முதல்ல சொன்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அவனுடைய வேலை வந்த போது முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் சுவை உள்ளதாக காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள், அதான் நமக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கும் போது அது சிறப்பானதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். அந்த வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கும் போது மிக நன்றாக காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அநேகர் காத்திருக்காம அவசரப்படுகிறபடினாலே எத்தனையோ ஆபத்துகள்ல போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் தருகிற வரைக்கும் காத்திருக்கா அப்படின்னாலே அநேக மோசமான சூழல்ல நம்ம தள்ளப்பட்டு விடுகிறோம். அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு சொல்கிறார். அப்போ ஆண்டோட வேலைக்காய் காத்திருக்காம நம்ம அவசரப்படுகிறபடினாலே அநேக தீமைகள்ல போய் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டோட சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். ஜெபித்து விட்டோம், ஜெபித்துக்கு பதில் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். ஒரு விடுதியில, ஆகார விடுதியில, உணவு விடுதியில அது வரும் வரைக்கும் காத்திருக்கிறது போல ஆண்டோட சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நீண்ட நாள் காத்திருக்க வைக்க மாட்டார். சாலமோன் சொல்லுகிறாரு, நீண்ட நாட்களாய் காத்திருப்போது ஆத்தும விளைக்கப்படும், விரும்பினது வரும்போது அது ஜீவவிருட்சம் போல இருக்கும் என்று. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் தரும்போது, சங்கீதம் 118 வாசிக்கும் போது, அது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்யும் போது நம்முடைய கண்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அது மிகுந்த சிறப்பானதாக காணப்படும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் ஏசாயா 64:4 வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணவில்லை, ஒருவருடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணினது ஒருவருடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று ஏசாய் சொல்கிறார். அப்போ நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சிறப்பான தரும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகினாலே அவர் நமக்கு தருகிற வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5:6 வாசிக்கும் போது, ஏற்ற வேளையில தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். பாருங்க, யோசேப்பு ஆண்டோட சமூகத்துல காத்திருந்தார். நான் சங்கீதத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டோட வசனம் அவனை புடமிட்டது. ஏற்ற வேளையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறின உடனே ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்த்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஒருவேளை அந்த பானபாத்திர காரணத்துல யோசேப்பு சொல்லி அனுப்பினாரு, என்னை இந்த சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு போகும்படியாக நீ பிரயாசப்பட வேண்டும், எனக்கா ராஜாவிடத்துல பேச வேண்டும் என்று சொன்னான். ஒருவேளை அன்றைக்கு அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை குறித்து ராஜாவிடத்துல சொல்லியிருப்பானா, அந்த பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்யும்படியாக ராஜா ஒருவேளை அவனை கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்திருக்க கூடும். ஆனா ஆண்டோட வேலை வரும் வரைக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் யோசேப்பு காத்திருந்தபடினாலே யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ
அப்போ அந்த பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து ஆண்டவராலே ஆகாரம் கிடைக்கும்படி காத்திருக்கிறது போல யோசேப்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் காத்திருந்தபடினாலே தேசத்தை ஆளக்கூடிய ஒரு நபராக உயர்த்தப்பட்டார். எல்லா ஜனங்களும் அவன் முன்பதாக மண்டியிட்டு பணியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அவ்விதமாக கொடுத்தார்? ஆண்டோடைய வேலை வரும் வரைக்கும் ஆண்டவர் வைத்துதான் இடத்துல அமைதியா இருந்தபடினாலே. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எத்தனையோ காரியங்களை அவசரப்பட்டு விடுகிறோம், ஆபத்துல மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த நன்மையை தருகிற வரைக்கும் காத்திருக்கும் போது அது மேன்மையாய் காணப்படும். இந்த காலவேளையிலும் சிங்கம் துமிங்கலங்கள் ஆண்டோட வேலைக்காய் காத்திருக்கிற போல நாம் ஆண்டோட சமூகத்துல காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக, பொறுமையை தரும்படியாக ஆண்டோட சமூகம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். ஆண்டவரே, பாலசிங்கம் இறைக்காய் கர்ச்சித்து தேவனால் தங்கள் ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விளையாடும்படி உண்டு பண்ண துமிங்கலங்கள் ஏற்ற வேளையில ஆகாரம் தருவீர் நம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க நன்மையாய் திருப்தி ஆகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்க வாழ்க்கையில கூட கர்த்தாவே, நாங்கள் அநேக நேரங்கள்ல ஜெபம் பண்ண உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உடனே ரெடிமேடாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏசப்பா, சில நேரங்கள் நாங்கள் குறுக்கு வழியில அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடிய பிரயாசப்படுகிறோம். ஆனா உங்களுடைய வேலை வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போமானா சிறப்பானது எங்களை தருகிற நன்றியோடு துதிக்கிறோப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு கூட உங்களுடைய வசனம் ஆண்டவரை புடமிட்டு அந்த வேலை வரும் வரைக்கும் காத்திருந்தபடினாலே அவன் கர்த்தா தேசத்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாக, எல்லாரும் முட்டியிட்டு பணியக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்தவனாக நீ மாற்றி நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தா, நீர் வைத்திருக்கிற அந்த வேலை வரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு தாங்க. உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.